அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி திருவருட்பிரகாச வள்ளலார் திவ்ய திருவடிகளே சரணம். வணக்கம். இன்றைக்கு நாம் சிந்திக்கக்கூடிய அகழ்வரிகள் 213, 214. அகழ்வரிகள். மயர்ந்திடேல் சிறிதும் மனந்தளர்ந்து அஞ்சேல் அயர்ந்திடேல் என்று அருள் அருட்பெருஞ்சோதி. இந்த அகழ்வரிக்கான விளக்கம்: எதனாலும் திகைப்படையாதே, சிறிது கூட மனம் தளர்வடையாதே, எதை கண்டும் பயப்படாதே, எந்த செயலிலும் சோர்வடையாதே என அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே அருள் புரிவீராக. குறிப்பு: முன் வரியில் சாவா நிலை இதுவென இறைவன் அறிவித்ததாக உணர்த்தப்பட்டது. அந்நிலையை பெற பாடுபடும்போது திகைப்படையவோ சோர்ந்து தளர்ந்து போகவோ கூடாது என அறிவிக்கப்படுகிறது. இந்த வரியில் பெருமான் அடைந்த நிலையை நாம் உணர்ந்தமேயானால் பெருமானுக்கு இந்த திகைப்போ தளர்ச்சியோ பயமோ எதுவும் இல்லை என்று நாம் அறிந்து கொள்ளலாம். அதுக்கான சான்று இந்த பாடல். சாகாத கல்வியே கல்வி, ஒன்றே சிவம் தான் என அறிந்த அறிவே தகும் அறிவு, மலம் ஐந்தும் வென்ற வல்லபமே தனித்த பூரண வல்லபம், வேகாத காலாதி கண்டுகொண்டு எப்பொருளும் விளைய விளைவித்த தொழிலே மெய்த்தொழிலதாகும். இந்நான்கையும் ஒருங்கே வியந்து அடைந்து உலகமெல்லாம் மாகாதல் உற எல்லாம் வல்ல சித்தாகி நிறைவான வரமே இன்பமாம். மன்னும் இது நீ பெற்ற சுத்த சன்மார்க்கத்தின் மரபு என்று உரைத்த குருவே, தேகாதி மூன்றும் நான் தருமுன் அருள் செய்து என்னை தேற்றி அருள் செய்த சிவமே, சிற்சபை நடுநின்ற ஒன்றான கடவுளே, தெய்வ நடராஜபதியே. நன்றி. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி திருவருட்பிரகாச வள்ளலார் திவ்ய திருவடிகளே சரணம். ராமலிங்க அபயம் ராமலிங்க அபயம் ராமலிங்க அபயம் அபயம்.